ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் சிவா பேசுகிறேன். நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒருத்தர் ஜிம்மில் வந்து டெட் லிஃப்ட் பண்ணுவார். பண்ணும்போது இறந்துருவார். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஹெவி வெயிட் அடிப்பார். ஒரு 210 கிலோ அடிப்பார்னு நினைக்கிறேன். அவரோட ஏஜ் வந்து ஒரு 28 இருக்கும். அவரோட பாடி வெயிட் வந்து 70 கிலோ இருக்கும். நீங்கள் அப்படி 70 கிலோ இருக்கும்போது நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 110 130 கிலோ போதும். மாஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கள் அடிக்கலாம், நீ 200 கிலோ கூட அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெறியேற்றி விடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வெயிட்டை தான் நம்ம பண்ணணும். நம்ம வந்து ஜிம்முக்கு போன உடனே அர்னால்டோ ரோனி கல்மனோ ஆக முடியாது. மேக்ஸிமம் நம்ம ஒரு 2 இயர்ஸ் இல்லை ஒரு 1 இயர் கழித்து கூட அந்த வெயிட் அடிக்கலாம். இங்கே போனோடனே சீக்கிரம் உடம்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே பந்தா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கும்போது ரீல்ஸு போடணும், ரீல்ஸுக்கு லைக் வரணும் அப்படின்னு சொல்லி போடும்போது கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம உடம்புல என்ன ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போக முன்னாடி உங்களோட ஹோல் பாடியை நீங்கள் செக் பண்ணிட்டு ஜிம்முக்கு போகிறது நல்லது. இன்னொன்று, நல்ல ட்ரெயினர், நல்ல ஜிம் மாஸ்டர்லாம் இருக்காங்க, அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த இதை நீங்கள் ஒர்க் அவுட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து மாஸ்டர்கிட்ட கேட்டு டயட் எடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு டயட் எடுக்காதீங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு இப்போ எதுவும் இருக்காது, ஃப்யூச்சரில் பாதிப்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரீல்ஸ் முகத்தில் ஹெவி வெயிட்டு போடுறது, அது மாதிரி டான்ஸ் ஆடி போடுறது அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. பண்ணும்போது